வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. பிக் பாட்டி, அம்மா கூட்டிட்டு போயிடாதீங்க பிக் பாட்டி, ப்ளீஸ் பிக் பாட்டி. ஏ மல்லி, பாவம் இந்த புள்ளைய பாரு, இந்த முகத்தை பாரு. இந்த முகத்தை பாத்துமா நீ போறேன்னு சொல்ற? விடுங்க பெரியமா, எமோஷனலா முடிவெடுத்து நாம பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலயும் நான் என்னையும் ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்த தயாரா இல்ல. இதுல ஏமாத்துறதுக்கு என்னமா இருக்குது? நீயும் அவரும் புருஷன் பொண்டாட்டி, யாரும் உங்களை பிரிக்கவே முடியாது. ஏய், என்ன இப்படி பல்ல காட்டிட்டு சிரிக்கிறீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். அப்படியா? உன் பெரியமா என்னமோ சொல்றாங்க, அப்படியே வாய் மூடிட்டு நிக்கிற. பெரியமா, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஏய், ஏய், என்ன பிள்ளை சொல்ற? எதுல கையெழுத்து போட்ட? டைவர்ஸ் பெட்டிஷன்ல. ஐயோ, உன்னை இதுக்காக இங்க அனுப்புனேன். என்ன பண்ணி வச்சிருக்க? நான் அப்படியே ஒரு அறை வச்சனா பாரு. அரைங்க, அப்பவும் இதையே தான் நான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சுதான் பெரியமா இந்த முடிவை நான் எடுத்தேன். ஐயோ, மல்லிகா விஜயகுமார் அப்படிங்கிற பேருள்ள வாழ்க்கை எனக்கு போதும். எல்லாத்துக்கும் நானே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டேன். இனிமே நான் வெறும் மல்லி, ஜஸ்ட் மல்லி, அவ்வளவுதான். எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அதே மாதிரி நான் இப்ப வெளியே போறேன். அதே மாதிரி எப்படி போக முடியும்? போறப்ப நீ ஒரு உறவை சம்பாதிச்சுட்டு போற. இவ்வளவு இருந்தோ இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு வந்து இப்படி நிக்கிறியே, நீ எங்கடி போவ இனிமே? எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? முதல்ல உங்க அண்ணனை நினைச்சு பாத்தியா? அவன் இப்ப இருக்கிற நிலைமையில இத கேள்விப்பட்டா அவனுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சியா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது பெரியமா. அவர் என்ன கோவத்துல வெட்டி ஆத்திலயோ குளத்திலயோ போட்டு போனாலும் பரவாயில்ல. என்ன விஜய் சார் நம்பல பெரியமா. நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். இங்க அவருக்கு உலகம் உசுறு எல்லாமே அவரோட அக்கா தான். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் உங்களையும் விட்டுட்டு போறேன். நீ இந்த அளவுக்கு வந்துட்டல, இனி பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். என்ன பேச போறீங்க பெரியமா? யார்கிட்ட பேச போறீங்க? யார்கிட்ட பேச? மாப்ள தம்பி, நீ வா, நீ வா சொல்ல. நீ வா பெரியமா. வலி வா. ராஜிமா வா. ஷோ, மாப்ள தம்பி, சி இல்ல சாரி. என்ன இன்னும் நீ போகலையா? உங்களை வேற போன் போட்டு வர சொன்னாலா? நினைச்சேன் அவ்வளவு ஈஸியா போயிடுவாளா இவ. எனக்கு பிரச்சனை கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டான். எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். என்ன பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? போலீஸ வர சொல்லி இருக்கீங்களா? தயவு செஞ்சு வர சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஐயோ மாப்ள தம்பி, சாரி. அதான் எல்லாம் முடிஞ்சு போய் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு ஆயிப்போச்சுல்ல. ஐயோ, நாங்க இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு என்னங்க இருக்குது? இல்ல, போறதுதான் நாங்க போறோம். போறதுக்கு முன்னாடி சில விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்லி புட்டு வச்சுட்டு போலான்னு வந்தேன். அதான் உங்க சார்பில் எல்லாம் சொல்லிட்டாலே, நீங்க கிளம்பலாம். ஐயா, என் புள்ள ரொம்ப சின்ன புள்ள தம்பி, அதுக்கு ஒண்ணுமே பேச தெரியாது. உங்களுக்கெல்லாம் அப்படியே இந்த லைவ் டெமோ காட்ட வேண்டியிருக்குல்ல. இருங்க தம்பி. தம்பி அரவிந்த் தம்பி, கொஞ்சம் வாங்க சீக்கிரம். வாங்க. அம்மா, அத கொடுங்க. இந்தாங்கம்மா. ஆத்தி ராஜி,
கண்ணை என்ன இந்த உருட்டு உருட்டிட்டு இருக்க? நோ 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 பதட்டம் எல்லாம். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தானே, புதுசா ஒண்ணுமே இல்ல. பாவம் இந்த மாப்பிள்ளை தம்பி. சாரி சாரி சாரி, இந்த விஜய் சாருக்கு தான் தெரியாதுல்ல. அவரு இங்க இல்லாத சமயத்துல நடந்துச்சுல்ல. போறதா இருந்தா போக வேண்டியதானே? அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு ஆயிப்போச்சுல்ல. ஆ, தேவையில்லாம வீடியோ காமிக்கிறேன், படம் காமிக்கிறேன்னு சும்மா சீனை போட்டுட்டு இருக்கீங்க. சார் நீங்க ஒரு தடவை இத பார்த்துட்டா போதும், நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். விஜய், ம்? இவங்க ஏதோ டிராமா போடுறாங்க விஜய். முதல்ல இங்க இருந்து அவங்கள துரத்தி விடு. தேவையில்லாம பிரச்சனை பண்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. என்னெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அக்கா நீ வெயிட் பண்ணுக்கா, அப்படி இவங்க என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம். ஐயோ, அதாவது விஜய் சார், இதோ இந்த வீடியோ கோர்ட்ல காட்ட வேண்டியது, ஆனா காட்ட முடியாம போயிடுச்சுல. இல்ல இல்ல, காட்ட முடியாம பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? இதோ உங்க அருமை அக்கா தான். சாட்சாத் திஸ் விமன் ஒன்லி. நான் சொன்னேன்ல விஜய், சுத்தி சுத்தி கடைசியில அவங்க என்கிட்ட தான் வருவாங்க. இதெல்லாம் நீ நம்புறியா விஜய்? இத நம்பி நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? சொல்லு விஜய். அவங்க பகல் கனவுல பறந்த வெள்ளை காக்காக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி வேலை செய்யலையாம். ஐயோ, புத்தி வேலை செய்யாத மாதிரி வேலை பார்க்கறதுக்கு புத்தி வேணும். ராஜி, அது உன் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா அத ப்ரூவ் பண்ணி இப்ப எதுவுமே ஆக போறதில்ல. உங்களுக்கு வேற வேலையில ஏய், விடுமா. கொடுங்க. அட விடுன்றல, விடுன்றல. கொடுங்கங்கற. விடுக்கா. ஏய், அத கீழே போட்டு ஓட விஜய். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, இவங்க அப்படி என்னதான் காமிக்க போறாங்கன்னு பாப்போம். ஏய் விஜய், விஜய் நான் அக்கா சொல்றேன். கொஞ்சம் இருக்கா. நீங்க பாருங்க சார், முதல்ல ப்ளே பண்ணுங்க. இவங்க ஏதாச்சும் என்ன கார்னர் பண்றதுக்கே வந்திருப்பாங்க விஜய். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒன்னும் பாசத்துல எல்லாம் அவனை பார்க்க வரல. நான் இங்க வந்ததே அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இதுக்கு நான் எவ்வளவு நாள் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் தெரியுமா? கூடவே இருக்காளே ரஞ்சிதா, இவளுக்கு கூட இப்பதான் ரொம்ப ரீசெண்டா தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு தன்னந்தனியா உழைச்சிருக்கேன் நான். அப்படின்னா வெளியில நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே நீ பார்த்த வேலைதானா? ஓ, இது எல்லாத்துக்குமே நீதான் காரணமா? நீங்கெல்லாம் என்ன பிசினஸ் மேக்னெட் அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு செம்ம போதையில இருந்தான்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். அவன் குடிக்கிற பால்ல மருந்த கலந்தது நான் தான். எப்படி செஞ்சேன்? அவ்வளோ விசுவாசமா இருந்த அவனோட ஸ்டாஃப வச்சே தானே செஞ்சேன். அங்கதான் நிக்கிறா இந்த ராஜி. இந்த பேப்பர்ல எல்லாம் ஃபேக் நியூஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணது, குடவுன் ஃபயர் ஆனது, இன்வெஸ்டர்ஸ தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது, செக் பவுன்ஸ் ஆச்சுல்ல, அந்த ஏற்பாடு பண்ணது கூட இந்த ராஜியோட திருவிளையாடல் தான். எப்படி சூப்பரா? என்ன ராஜி, அப்படியே அப்படியே திகைச்சு போய் நிக்கிற? என்ன செஞ்சிட முடியும் வீராப்பா பேசுனியே, அதான் செஞ்சிட்டோம் பாத்தியா? அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்ததே உன் வாய் அப்படியே புடுங்கிறதுக்காக தான். வாசல்ல கேமராவை அப்படி வச்சுட்டு தானே உள்ளேயே வந்தேன். வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல உண்டுங்கிறத இனிமேலாவது நீ புரிஞ்சு நடந்துக்கோ. மாப்பிள்ள தம்பி, ஐயோ சாரி 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 தம்பி, அதே வருது பாத்தீங்களா சார், அப்படியே பழகி போச்சு சார். அதான் சார், அதான் இனிமே இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல விஜய் சார். முழுசா நீங்க பாத்துட்டீங்கல்ல, இனிமேலாவது யார் யாரை எங்க வைக்கணும்னு பார்த்து நடந்துக்குங்க.
மல்லி எங்கிருந்தோ வந்திருந்தாலும் அந்த வேலையெல்லாம் நல்லபடியாவே செஞ்சு முடிச்சிட்டா. உங்க குழந்தையையும் நல்லபடியா மீட்டு கொடுத்துட்டா. இந்த குரங்குங்களை நம்பி குழந்தைய விட்டு அதோட வாழ்க்கையை நீங்க பாழ்படுத்திடாதீங்க. மல்லி டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். அவளால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க சந்தோஷமா இருங்க. சார், அந்த போனை கொடுங்க சார். கொடுங்க. வா மல்லி, இதுக்கு மேல நம்ம பேச வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை. வா போலாம். வரட்டா? கனடால இருந்து வந்துட்டா. டாடா, மல்லிமா போக வேணாம்னு சொல்லுங்க டாடா. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.